ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த கிராஃப்ட்டை செஞ்சிடலாம். இதை நீங்கள் டெக்கரேட்டிவ் ஐட்டமாக எதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸு, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட சாரீஸ் இல்லை பாவாடை சட்டை, இது போல் எதில் வேணாலுமே இது நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது 1/4 இன்ச்சு அளவு இருக்க வித் இருக்க, அதாவது 1/4 இன்ச்சு அகலம் இருக்கிற சாட்டின் ரிப்பன். இந்த சாட்டின் ரிப்பன் உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க. அது வாங்கிட்டு நான் 7.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை விட சின்ன சைஸ் உங்களுக்கு வேணும்னா 6.5 இல்லை 7, 6 இது போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 பீஸ் கட் பண்ணியிருக்கேன் நான். இந்த 13 பீஸையும் இது போல் பாதியாக நம்ம மடிச்சுக்கணும். ஒவ்வொரு பீஸையும் இது போல் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஹீட் பண்ணி ரெண்டும் ஒட்டுற மாதிரி செய்யணும். அதுக்கு நீங்கள் மெழுகுவத்தி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது போல் குட்டியாக லைட்டர் கடையில் கிடைக்கும், இந்த லைட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய ஃபேன்சி ஸ்டோர்ஸில் லைட்டர் கிடைக்கும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நான் மடிச்சிருக்கேன் பாருங்கள், அதே போல் மடிச்சுட்டு ரெண்டாக மடித்து அதை குறுக்கில் மடிச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணி அழுத்துனீங்கன்னா அழுந்திடும். சாட்டின் ரிப்பன் வந்து நைலான் தான் அப்படிங்கிறதுனால ஹீட் பட்ட உடனே மெல்ட் ஆகிட்டு கரெக்டாக இது போல் நமக்கு ஒட்டிக்கும். இதே போல் எல்லா பெட்டல்ஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஹீட் பண்ணும்பொழுது நிறைய அப்படியே மெல்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக நம்ம ஹீட் பண்ணாலே போதும், நல்லாவே ஒட்டிக்கும். நிறைய மெல்ட் ஆகிடுச்சுன்னா இதனோட சைஸ் குறைஞ்சிடும். ஒவ்வொரு பெட்டல்ஸும் ஒவ்வொரு சைஸாக நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அதனால் சைஸ் குறையாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இது போல் மடித்து ஒட்டினீங்கன்னா இது மாதிரியான ஷேப்பில் 13 பெட்டல்ஸும் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு ஊசியில் துணி தைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, சாதாரண நூல், அந்த நூலை கோத்துக்கோங்க. இதே கலரில் மேட்ச் பண்ணுற மாதிரி கோத்துக்கோங்க. கான்ட்ராஸ்டான கலர் எடுத்துட்டிங்கன்னா அது வெளியே தெரிஞ்சதுன்னா நல்லாவே இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம இதில் ஒவ்வொரு பெட்டல்ஸையும் கோத்துடணும். கோக்கும் பொழுது ஜிக்ஸாக்காக மாறாமல் ஒரே சைடில் இதே போல் கரெக்டான பொசிஷன் வச்சு டைட்டாக கோத்துக்கோங்க. இது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பியும் இதை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெட்டல்ஸ் கோத்துட்டு இழுத்து விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் பெட்டல்ஸ் கோத்துட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பெட்டல்ஸ் கோக்கும் பொழுதே நம்ம அரேஞ்ச் பண்ணதுனால ஈஸியாக இருக்குது. இல்லைனா அது முறுக்கிக்குச்சுன்னா நமக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் கோத்துட்டு இப்படி விரித்து விட்டிங்கன்னா இது போல் அழகான ஷேப்பில் கிடைக்கும். இப்போ 2 நூலையும் எடுத்து நார்மலாக நம்ம கல்மூடி போடுவோம் இல்லைங்களா, அதே போல் கல்மூடி போட்டுக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பெட்டல்ஸ் ஒன்று மேலே ஒன்று ஏறி டைட்டாகிடும், ஷேப் மாறிடும். கரெக்டாக வச்சு நீங்கள் நாட் போட்டிங்கனாலே போதும். இது மாதிரி அழகாக நமக்கு ஃப்ளார் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 முறை நாட் போட்டுக்கோங்க. சூப்பராக இப்போ நமக்கு பெட்டல்ஸோடு சேர்ந்து இது ஃப்ளார் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளாரை கீழே வச்சுட்டு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ எடுத்துகிட்டு சென்டரில் இதே போல் நம்ம கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது போல் ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்கும், குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்கும், இல்லை வந்து ஃப்ளாட்டாக இருக்க மணி கிடைக்கும். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கான்ட்ராஸ்டான கலர் தான் பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இல்லைனா செல்ஃப் கலர்ஸ் தான் வேணும்னா லைட்டு, டார்க்கு இது போல் நீங்கள் கலர்ஸை மேட்ச் பண்ணிக்கலாம். அழகான ஃப்ளார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஃப்ளார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.